சரிங்க, குக்கரில் சாம்பார் வைக்கிறோம், காயெல்லாம் ரொம்ப குழஞ்சிருந்து டேஸ்ட்டே இருக்க மாட்டேங்குன்னு சொல்கிறீங்களங்க. இந்த மாதிரிலாம் செஞ்சு பாருங்கள். ஃபஸ்ட்டு 1 டம்ளர் துவரம்பருப்பு வந்து சுடுதண்ணியில் ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுருங்க. குக்கரில் தண்ணி ஊற்றி கொதிக்க ஆரம்பிச்சோன்னே ஊற வச்ச துவரம்பருப்பு போட்டுருங்க. கொஞ்சமாக ஒரு வெந்தயம், கொஞ்சமாக விளக்கெண்ணெய் 1 டீஸ்பூன் போட்டுருங்க. கொஞ்சம் மஞ்சப்பொடி போட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நான் இன்றைக்கி அவரைக்காய் எடுத்துருக்குறேங்க. அவரைக்காய் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். பருப்பில் போட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. குழம்பு மிளகாத்தூள் சாம்பார் பொடி 2 ஸ்பூன் போட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஒரு தக்காளி ஒன்று போட்டுருங்க. ஒரு விசில் கொடுத்துருங்க. ஃபுல் ப்ரெஷர் போக வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். நல்லா வெந்திருக்குது பருப்பு. நல்லா குழஞ்சும் போல் காயும் வெந்துருச்சுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நல்லா கலந்து கொடுத்துருங்க. கொஞ்சம் உப்பு போட்டுருங்க. புளித்தண்ணி கொஞ்சம் ஊற்றிடுங்க. பார்த்திங்களா, காய் நல்லா வெந்திருக்குது. பருப்பு குழஞ்சி போகாமல் இருக்குது. பாத்திரத்தில் கடலை எண்ணெய் ஊற்றிடுங்க. வெந்தயம், ஜீரகம், கடுகு தாளிச்சிருங்க. சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க. கருவேப்பிலை போட்டுக்கோங்க. கொஞ்சம் இஞ்சி குட்டிக்கிட்டே கட் பண்ணது, கேஸ் டபுள் இருக்கும்ல சில பேர்த்துக்கு, பெருங்காயத்தூள் போட்டுருங்க. சாம்பாரில் இது கலந்து கொட்டிடுங்க. மேலே கொஞ்சம் மல்லித்தலை, கருவேப்பிலை குட்டிக்கிட்டே கட் பண்ணதை போட்டுருங்க. அவ்வளோதேங்க, சூப்பரான சாம்பார் ரெடி ஆயிடுச்சுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நல்லா சுடு சாதத்தில் போட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்குங்க.